சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்ப ஏதுவாக இன்றும் நாளையும் 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னைக்கு தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் இன்று கூடுதலாக 1,295 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பிற ஊர்களுக்கு 2,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னைக்கு தினசரி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் 3,184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் கோவை, பெங்களூரு உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 3,345 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களில் மட்டும் மொத்தம் 14,508 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க www.tnstc.in என்ற இணையதளம் மூலம் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்து தென் மாவட்ட பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் ரயில்கள் நிரம்பி வழிந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. நெல்லை சந்திப்பில் முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்தனர். பலர் படிகளிலும் லக்கேஜ் பெட்டிகளிலும் அமர்ந்து பயணம் செய்தனர். அதேபோல தர்மபுரி, மொரப்பூர் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கு இன்று இரவு 11:50 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை பிற்பகல் 1:20 மணிக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் மட்டும் 4,71,000 பேர் வாக்களிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் மொத்தமாக 83.71% வாக்குகள் பதிவாகின. மொத்தமுள்ள 28,93,505 வாக்காளர்களில் 24,22,000 பேர் தேர்தல் நாளில் வாக்களித்தனர். அதன்படி 4,71,000 பேர் வாக்களிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்களில் 2,48,000 பேரும், பெண் வாக்காளர்களில் 2,22,000 பேரும் தங்களது வாக்கை செலுத்தவில்லை என தெரியவந்துள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் சென்னையில் 59.6% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 83.71% வாக்குகள் தேர்வாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடைக்கானல் செல்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் ஓய்ந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துடன் இன்று காலை கொடைக்கானல் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணி, பரப்புரை சுற்றுப்பயணம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்தார். தேர்தல் முடிந்த நிலையில் 4 நாட்கள் ஓய்வெடுப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை கொடைக்கானல் செல்ல திட்டமிட்டுள்ள முதலமைச்சர் வரும் 28ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் தொகுதிகளைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஆவடி நாசர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அரசியல் என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்திருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில், அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசத் தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது எப்போது இருந்து தொடங்கியதென்று நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 85% வாக்குப்பதிவு என்பது எல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும், தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படக்கூடிய கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே அன்றுதான் என்று தெரிவித்திருக்கூடிய விஜய், இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். தனது வீட்டில் சோதனை செய்யவில்லை என உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார்.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரைக்காக தமிழகம் வந்திருந்த வேளையில் படப்பையில் உள்ள தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தி தன்னை முடக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினர் மீது செல்வ பெருந்தகை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் செல்வ பெருந்தகைக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கான ஆதாரமாக புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா புகார் கொடுக்கறாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு தேர்தல் பார்வையாளர் ஷாமா பிரவீன், மாவட்ட ஆட்சியர் புர்குடி தலைமையில் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. அங்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை, கடலூர் மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அவர்கள் எங்கும் கோவில்களில் காணப்படக்கூடிய கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததைக் கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே அன்றுதான் என்று தெரிவித்திருக்கூடிய விஜய் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றும் கூறியுள்ளார். தனது வீட்டில் சோதனை செய்யவில்லை என உண்மையை மறைக்கும் அதிகாரிகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரைக்காக தமிழகம் வந்திருந்த வேளையில் படப்பையில் உள்ள தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தி தன்னை முடக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினர் மீது செல்வ பெருந்தகை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் செல்வ பெருந்தகைக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கான ஆதாரமாக புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா புகார் கொடுக்கறாங்க, நாங்க அப்படிலாம் பண்ணல. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து வருமான வரித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு தேர்தல் பார்வையாளர் ஷாமா பிரவீன், மாவட்ட ஆட்சியர் புர்குடி தலைமையில் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. அங்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை, கடலூர் மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர்.